நான் நீ இப்படி வெளியில் கஷ்டப்படுறத பார்க்க முடியலண்ணா. செத்துண்ணா. அவ்வளோ துணிக்க விடாதீங்களா, கரெக்டாக விட்டுங்கண்ணா. ஒரு காலத்தில் சிஎஸ்கே கோட்டைக்குள்ள எந்த டீம் வர்றதுக்குமே பயப்படுவாங்க. ஆனால் அந்த கோட்டையை போய் இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களாடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தாங்க இருக்கு. இந்த சீசனுடைய சேப்பாக்கில் நடந்த மொதல் மேட்ச்ல சிஎஸ்கே லாஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக 6வது லாஸ் ஆமாம். எங்கே போய் முட்டிக்கிறது? சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பாவங்க, எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆர்டிவி காரணங்கள்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs பிபிகேஎஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். புலம்பலை தான் பார்க்க போகிறோம், ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சேப்பாக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்கே உடைய கோட்டை, எந்த டீமுமே உள்ளே நுழைய முடியாது. மும்பை இந்தியன்ஸே சேப்பாக்கில் வந்து விளையாடுறதுக்கு பயந்துருக்காங்க. அந்த அளவுக்கு கட்டி பாதுகாத்து வச்சிருந்தார் தோனி. அதை இன்னைக்கு உடச்சி தரமட்டமாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவும் போல் ருத்ராஜ் கேக்வாட் டாஸில் தோத்துட்டாரு. டாஸுக்கும் அவருக்கும் என்ன ராசி இருக்குன்னு தெரியல, தோத்துக்கிட்டே இருக்கே பரமா அப்படிங்கிற மாதிரி தோத்துட்டாரு. எப்பவும் போல் ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சிருந்தாரு, ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துல முடிவாயிடுச்சு சிஎஸ்கே இந்த மேட்ச்சை தோக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஐபிஎல்லுடைய பேட்டர்னே அதுதான், டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துருங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சிஎஸ்கே வந்து முதல்ல பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் அண்ட் சாம்சன் தான் இறங்கியிருந்தாங்க. சாம்சன் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தார், என்ன குழப்பம்னு தெரில. அதனாலேயே சாம்சன் 7 பாலுக்கு 7 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். பாட்லெட் உண்மையிலே நல்ல பால் தான் வச்சுருந்தார். சாம்சனுக்கு வந்து அந்த நேராக வந்து நல்லா கரெக்டான லென்த்தில் பால் வச்சோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு 25 பால்குள்ளே அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக எல்பிடபிள்யூஓ இல்லை கேட்சோ கொடுத்துட்டு வெளியே போயிடுவார். அதுக்கேற்ற மாதிரியே எடுத்தோடனே உள்ளே வச்சு கீப்பர் கேட்ச் வாங்கி சாம்சனை வெளியே அனுப்பிட்டார் பாட்லெட். அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட்டும் ஆயுஷ் மாத்திரவே ஜோடி சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டிங் உண்மையிலே நல்லா தாங்க இருந்துச்சு. பேட்டிங்கில் குறை சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, போன தடவை விட நல்லா இருந்துச்சே தவிர சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிச்சில் சாதாரணமாகவே 230 ரன் அடிக்க முடியுமாமா. ஆனால் இவங்க தடுமாறி கடைசியில் 209 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மற்ற டீம்லாம் வந்திருந்தால் இந்நேரம் பொழந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பொறுமையாக ஆடினாங்கன்னு தான் சொல்லணும். ஆயுஷ் மாத்திரே அதிரடியாக ஆட ஆரம்பிச்சிருந்தானுங்க. ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு இன்னொரு பக்கம் தட்டி கொடுத்துட்டு இருந்தார். சாம்சன் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் சிங்கிள் மட்டும் எடுத்து கொடுக்க, ஆயுஷ் மாத்திரே 6 4ன்னு பொழந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். சின்ன பையன் மாதிரியே தெரியலைங்க. வீரேந்திர சேவாக்க சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பொழந்து எடுத்துட்டாருங்க. 6 4 5 6ன்னு 43 பாலுக்கு 73 ரன்கள் தலைவன் அடிச்சு வச்சிருந்தாரு. 2 பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக 96 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு. இந்த பார்ட்னர்ஷிப்பை சகல் தான் முறியடிச்சிருந்தார். சகல் வந்து ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ஒரு பாலை வைக்க இவர் ஸ்வீப் மாதிரி போயிருப்பார். கரெக்டாக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அது சகலுடைய பிரில்லியன்ஸ் தான். அதனாலே ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆகிட்டார் 28 ரன்னுக்கு. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரேவும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் போயிட்டு இருக்கும்போது சர்ஃப்ராஸ் கானும் சிவம் துபேவும் அதுக்கப்புறம் நல்லா ஆடி இருந்தாங்க. சர்ஃப்ராஸ் கான் தாங்க ஆயுஷ் மாத்திரேக்கு அப்புறம் இன்டென்ட்டோட ஒரு பேட்ஸ்மேன் ஆடினார் சிஎஸ்கேக்காக அப்படின்னு சொன்னால் அது வந்து சர்ஃப்ராஸ் கான் தாங்க. எல்லாருமே வந்தாங்க, பட்டுன்னு அவுட் ஆகிட்டுலாம் போனாங்க. கார்த்திக் சர்மாலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரை நிறைய கூட எடுத்து வச்சுருக்காங்க. யான்சன் ஒரு பால் வைக்கிறாரு. அந்த பால் வந்து ஸ்டெயிட்டில் அடிக்க வேண்டிய பால், அதை எங்கேயோ அடிக்க போய் எல்பிடபிள்யூ வாங்கி, அதுவும் யார்கிட்ட, யான்சன். அவர் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான பவுலரு, யோசிச்சு போடுவார் இவங்களுக்கு இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிருக்காரு. அதுவும் அடிக்க போய் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ கார்த்திக் சர்மா அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் மட்டும்தான் அலட்சியமாக ஆடுறாருங்க. அவர் ஃபஸ்ட்டு இருந்தே வந்து அந்த பின்னாடி அடிக்கிற ஷாட்லாம் நிறையா அடிப்பார். இந்த தடவை எடுத்துடனே அப்படியே கீழே இப்படி வச்சு மேலே தட்டி விட்டார் ஒரு 4. அதுக்கப்புறம் எட்ஜு பட்டு கூட பின்னாடி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூன் ஷாட் மாதிரி கிண்டி விட்டாருங்க ஒரு ஷாட்லாம். அந்த ஷாட்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டென்ட்டோடு ஆடினார். அவுட் ஆகலை அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல. இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இருந்தார். 12 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருந்தார். நல்லா ஆடியே அவுட் ஆகியிருந்தார். ஆனால் இவரை மாதிரி இன்டென்ட்டோட ஆடணும்னு நினச்ச சிவம் துபே வந்து அப்படி ஆடலைங்க.
ரொம்ப பொறுமையாக ஆடிட்டு இருந்தார். அவருடைய கெப்பாசிட்டிக்கு வந்து 20 பாலுக்கு 24 பாலுக்கு 50 அடிக்கணும். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் நிற்கணுங்கிற பேரில் பொறுமையாக ஆடிட்டு இருந்தார். இது சிவம் துபே கிடையாது. தோனி கூட ஆடும்போது இஷ்டத்துக்கு ஆடுவார்ல, ஜடேஜா கூட ஆடும்போது இஷ்டத்துக்கு ஆடுவார்ல, அந்த மாதிரி ஆடணும். ஏன் அப்படி ஆடல அப்படின்னு சொல்ல தெரில. கடைசி வரைக்கும் நின்னார் அவர். இந்த சைடு ஸ்கோரெல்லாம் ஏறிட்டு இருக்கும்போது அவர் கடைசி வரைக்கும் நின்று 45 ரன்கள் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 209 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க சிஎஸ்கே. 210 டார்கெட், 20 ரன் ஷாட்டு. நமக்கு நல்லாவே தெரிஞ்சு பார்க்கும்போது சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களே இப்படி அடிக்கிறாங்க, நம்ம பிபிகேஎஸ் எப்படி அடிப்பாங்க அப்படி நம்ம நினச்சி முடிக்கல. பவர் பிளேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரியான்ஸ் ஆர்யா என்னங்க அந்த பையன் யாருங்க? பிரியான்ஸ் ஆர்யாவும் பிரப்சிம்ரன் சிங்கோ அப்படிங்கிற இருந்தாங்க. பிரியான்ஸ் ஆர்யா கருணை கூட காட்டலங்க. அதாவது ஒரு ஷாட் ஆடுறாங்க அப்படிங்கும்போது அந்த எஃபெக்ட் தெரியும். அப்படி வீசும்போது, பேட்டை வீசும்போது அவங்க வந்து கொஞ்சம் கடினப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் பிரியான்ஸ் ஆர்யா அப்படி தெரியவே இல்லைங்க. பால் வருது, பேட்டை சுற்றுறாரு, 6. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டில் போடுறாங்க, ட்ரைவ் மாதிரி அடிக்கிறாரு, 4. பறந்துட்டே இருந்துச்சுங்க பால். அவருடைய பேட்டில் பால் பட்டாலே அது பவுண்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி போச்சு. பவர் பிளேலேயே 50 ரன் கொண்டு வந்துட்டார். 4 ஓவருக்கே 50 ரன் அடிச்சிட்டாங்க பிபிகேஎஸ். அந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக தோக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பிரியான்ஸ் ஆர்யா 100 ஆச்சு அடிக்கணும், இல்லை 50 ஆச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் உட்பட, மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் நான் உட்பட பிரியான்ஸ் ஆர்யா பொழக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 10 பாலுக்கு 39 ரன் இருந்தாருங்க. அப்போ இன்னொரு பால் வந்து மறுபடியும் அடிக்கிற மாதிரியே போய் அவுட் ஆகிட்டார் மேட் ஹென்ரி கிட்ட. அது உண்மையிலே நல்ல டெலிவரி தான். கரெக்டாக ஒரு ஃபாஸ்ட்டாக உள்ள வச்சார். இறங்கி வராருன்னு தெரிஞ்ச உடனே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு லென்த்தில் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஸ்விங் ஆகி ஸ்டெம்பில் பட்டு ஸ்டெம்ப்பு தெரிச்சிருச்சு. அது கரெக்டான டைம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கரெக்டான கிரிக்கெட் டைம் தெரில. பட்டு கரெக்டாக வச்சார். இறங்கி வரான்னு தெரிஞ்ச உடனே பால் அப்படியே வலிக்கிட்டு போச்சு. அந்த பிச்சில் அப்படி பால் வந்து ஸ்பீடாக அனுப்புறது உண்மையிலேயே மேட் ஹென்ரிக்கு ஒரு பாராட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா விட்டுருந்தாருன்னு சொன்னால் பிரியான்ஸ் ஆர்யா பண்ணக்கூடிய டேமேஜ் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு 15 பாலுக்கு 60 ரன் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துச்சு. அவர் அவுட் ஆகிட்டு வெளியே போனதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங்கும் கூப்பர் கனாலியும் ஆடி இருந்தாங்க. பிரப்சிம்ரன் சிங் தான் லீட் எடுத்திருந்தார் முதல்ல. அவருமே வீசினாருங்க பேட்டை. கண்ணை மூடி சுற்றுற மாதிரியே சுற்றினே இருந்தார். ஸ்ட்ரெயிட்டில் லெக் சைடில் சுற்றிக்கிட்டே இருந்தார். பால் வந்து பேட்டில் படுது, பட்டா 4, பட்டா மிஸ்டேக் ஆனாலுமே 4. எப்படியோ ஒரு வகையில் சுற்றினார், கரெக்டாக பால் அடித்தார். ஸோ அவருடைய பங்குக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு. கூப்பர் கனாலிக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ரன் ஓடும்போது 2 ஓட போகும்போது அவர் தெரியாதனமாக அவுட் ஆகிட்டார். அவர் நிற்கலான்னு நினச்சிருந்தார் பேட்டிங்கில். ஆனால் 34 பாலுக்கு 43 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டார். அவர் போனதுக்கப்புறம் கூப்பர் கனாலி அது வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங்க்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இனி நான் அடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது பேட்டிங் ப்ராக்டிஸு. அதாவது இப்போ ஒருத்தர் அடிச்சுட்டு அவுட் ஆகுறாங்கன்னா அடுத்து வரவன் வந்துட்டு வெயிட் பண்ணட்டும், நம்ம வந்து அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுவோம், அடுத்து அவங்க அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வச்சு ப்ராக்டிஸ் தாங்க பண்ணாங்க. கூப்பர் கனாலி நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா இன்னர்ஸ் பண்ணுறாங்க. அது உண்மைதான். சூப்பராக ஆடி இருந்தார், வார்னர் மாதிரி ஆடி இருந்தார். ஒரு ஷாட்டுங்க நகுந்து வந்து கரண்டி மாதிரி கிண்டி விட்டார், 4. நல்லா ஆடி இருந்தாருங்க. உண்மையிலே அவரை வாய் வைக்க விரும்பலை, யாரும் வாய் வைக்காதீங்க. அவர் கொஞ்சம் நல்ல பிளேயராக வரணும். ஆஸ்திரேலியா எப்பவும் போல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நல்ல நல்ல பிளேயராக. அதில் ஒருத்தராக கூப்பர் கனாலி கண்டிப்பாக இருப்பார். சூப்பராக விளாண்டார். அவருமே பார்த்திங்கன்னா 22 பாலுக்கு 36 அடித்து அவுட் ஆகிட்டார். அடுத்து யார்? கூப்பர் கனாலி. பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனோடனே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கூப்பர் கனாலி கூட இருந்தாரா. கூப்பர் கனாலிக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்தாரு. கூப்பர் கனாலி அவுட் ஆனதுக்கப்புறம் சரி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க, எப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார், ஓகேவா. ஆனால் அவர் வந்து அடித்த மாதிரியே தெரியல, சும்மா நின்னார். நல்ல பால் எல்லாமே வந்துட்டு டாட் வச்சார். அதுக்கப்புறம் கைக்கு ஏற்ற மாதிரி கிசிக்கிற பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4, 6ன்னு அடித்தார். அப்படி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த 50 நெருங்குற வரைக்குமே அவர் 50 அடிக்கிற மாதிரி ஆடினாருன்னே தெரில. அந்தளவுக்கு நிதானமாக பொறுமையாக ஆடினாருங்க. பேட்டிங் ப்ராக்டிஸ் தாங்க பண்ணிகிட்டு இருந்தார். நானும் மதுரக்காரன் தாண்டா.
சிஎஸ்கேவுடைய பவுலிங் அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அன்சுல் கம்போஜா இருக்கட்டும், கலீல் அகமதாக இருக்கட்டும். கலீல் அகமது நல்லா தான் போட்டார், மேட் ஹென்ரி எல்லாம் நல்லா தான் போட்டாங்க. ஆனால் இடையில யார் அந்த பெஸ்ட் பவுலர்னு ஒருத்தர் வேணுமில்ல ஒரு டீமுக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு பூம்ரா இருக்காங்க, பஞ்சாபுக்கு ஹர்ஷ்தீப் சிங் இருக்காங்க, ஆர்சிபிக்கு வந்து புவனேஸ்வர் குமார் இருக்காங்க. உங்களுக்கு யார் இருக்கா? சிஎஸ்கேக்கு யார் இருக்கா? சிஎஸ்கேவுடைய பெஸ்ட் பவுலர் யார்? யாருக்காவது தெரியுமா? சத்தியமாக தெரிலங்க. சிஎஸ்கேக்கு பவுலர்னு ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. சரி, டக்குன்னு மேட்ச் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அனாயாசமாக ஆடி 29 பாலுக்கு 50 ரன் அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். கடைசி நேரத்தில் 2 விக்கெட்டு போச்சு. மேட் ஹென்ரி ஒரு விக்கெட் எடுத்து ஹோப் கொடுத்தாரு, மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நேயல் வதரையோடைய விக்கெட்லாம் எடுத்து கடைசியில் ஸ்டாயினஸ் வந்து 2 4 அடித்து, சசாங்க் சிங் வந்துட்டு 2 4 அடித்து மேட்ச் முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். ஒரு 8 பால் மிச்சம் வச்சு மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. 5 விக்கெட் வித்தியாசத்தில் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவுலிங்க்கு ஆளே இல்லைங்க. என்னங்க பவுலிங் வச்சுருக்காங்க சிஎஸ்கேக்கு யாரு தான் பவுலர்? அதாவது பேட்டிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேட்டிங்லேயே ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. பேட்டிங்லேயே இப்போது கார்த்திக் சர்மா இடம் கரெக்டான இடமா? கார்த்திக் சர்மா இடத்துல வேறு யாராவது இருந்திருக்கணும்ல. அந்த இடத்துல இப்போது ஒரு வேளை ஜடேஜா இருந்திருந்தா என்னோட ஸ்கோர் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை தோனி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அது எல்லாமே இல்லை, பேட்டிங்கே இல்லை, பேட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீமில் அதாவது பிபிகேஎஸ்க்கு எதிராக நடந்த இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில், போன மேட்ச்சில் அதிக ரன் அடித்தார்ல ஜாமி ஓவர்டனை எடுக்கவே இல்லைங்க. போன மேட்ச்சில் அவர் தான் அடித்து 127 கௌரவமான ஸ்கோர் கொண்டு போயிருந்தார். அவரை இந்த மேட்ச்சில் எடுக்கலை, 2 ஃபாரினரோட தான் போயிருந்தாங்க. இப்போ எந்த டீம் வந்து 2 ஃபாரினரோட போகிறாங்க? நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். அப்படி போகக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய டீம்ஸ் பார்த்திங்கன்னா 2 தான் சொல்லலாம். ஒன்று ஜிடி, ஏன்னா ஜிடியில் இந்தியன் பவர்ஸ் அதிகம். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் இந்தியன் பவர்ஸ் அதிகம். ஆனால் அவங்களே இல்லை நம்ம ஃபாரின் ஆப்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபாரினர்ஸோடு தான் போகிறாங்க. உங்ககிட்ட இந்தியன் ஆப்ஷனே கிடையாது. முதல்ல உங்ககிட்ட இந்தியன் பவர் ஹவுசஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மேத்யூ ஷார்ட்டையோ ஜாமி ஓவர்டனையோ நீங்கள் ட்ராப் பண்ணலாம்? உண்மையிலேயே அக்கீல் ஹுசேனையோ டெவால் பிரேவிஸையோ இவங்க மிஸ் பண்ணுறாங்கங்க. அக்கீல் ஹுசேன் கண்டிப்பாக ஆடி இருக்கணும் இந்த மேட்ச்சு. பிரசாந்த் தீர் இடத்துல, கார்த்திக் சர்மா இடத்துல அக்கீல் ஹுசேன் இருந்திருந்தா இவ்வளோ மோசமாக மேட்ச் போயிருக்காது. அது உண்மையிலே மிஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் மிஸ் பண்ணுறாங்க. டெவால் ப்ரூவிஸ் இல்லாதது அதை விட, டெவால் ப்ரூவிஸ் ஒருத்தர் வந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அவர் இன்டென்ட்டோடு ஆடுவாருங்க. ஒரு பாலில் 4 ரன் அடித்து அவுட் ஆனாலுமே அந்த ஒரு பால் 4 ரன்னுக்கு அவர் இன்டென்ட்டோடு ஆடி இருப்பார், சர்ஃப்ராஸ் கான் மாதிரி. இந்த மேட்ச்சில் யார் இன்டென்ட்டோட ஆடினா? சர்ஃப்ராஸ் கானும் ஆயுஷ் பத்ரேவோ, அவ்வளோதான். பவுலிங்கில் யார் இன்டென்ட்டோட ஆடினா? யாரும் இல்லை. 100 வந்து ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு பிக் ஆகவே இல்லை. அவரால் கரெக்டாக போடவே முடியல. அவருக்கு ஒரு வேளை உறுதுணையாக அக்கீல் ஹுசேன் மிடில் ஓவர்ஸில் 100 அக்கீல் ஹுசேன் யோசிச்சு பாருங்கள், நல்லா வந்திருக்குமில்ல. இப்போ இந்த 2 ஃபாரினரே இருக்கட்டும் வைங்க. அக்கீல் ஹுசேன், பிரசாந்த் தீருக்கு பதிலாக அக்கீல் ஹுசேன், கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக நம்ம டெவால் பிரேவிஸ். சூப்பர் டீம் தான். தோனி இனிமேல் வருவாரான்னு தெரில. ஆனால் ஒன்று புரிஞ்சு போச்சு, தோனி இல்லைன்னா தோனியும் நம்ம சொல்ல முடியாது. தோனி மாதிரி நிறைய சிஎஸ் பிளேயர்ஸ் நல்லா ஃபஸ்ட்டில் எடுத்து வச்சுருந்தாங்களா, ஃபஃப் டூ பிளேசஸ், ரெய்னா, பிராவோ, இவங்கெல்லாம் இல்லாத இந்த சிஎஸ்கே நமக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்எஸ்டி டீம், மினி டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் மாதிரி தான் நமக்கு தெரியுதே தவிர சிஎஸ்கே டீம் மாதிரியே இது தெரியலைங்க. அதுதாங்க சோகம். இது பார்க்கும்போது எனக்கு சிஎஸ்கே பார்க்குற மாதிரியே இல்லை, ஏதோ எல்எஸ்டி மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்குது. நான் ஃபுல் மேட்ச் எதுக்கு பார்த்தேன்னா, சரி எனக்கு கண்டிப்பாக தெரியும் தோற்றுருவான்னு சொல்லிட்டு போன இந்த வீடியோ முடிச்சிட்டேன்னா நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன் கேகேஆர் மேட்ச். அந்த மேட்ச் போய் பாருங்களேன், கடைசியில் சொல்லியிருப்பேன் சிஎஸ்கே அடிச்சு மேட்ச் தோற்றுணும், நான் ரோஸ்ட் வீடியோட வரேன்னு சொல்லிட்டு. தெரியுங்க, அந்த மாதிரி தான் அங்கே ஆடுறாங்க. தோனி வந்தாலும் இது சரியாமான்னு தெரில. அக்கீல் ஹுசேன், நேத்தன் எலிஸ், டெவால் பிரேவிஸ், இவங்களில் ஸ்பென்சர் ஜான்சன், இவங்களில் யாராவது 2 பேர் வரணும். எப்போ வருவாங்கன்னு தெரில. இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கும் முடிஞ்சது, குறித்து வச்சுக்கோங்க. சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறது கஷ்டம்.
ப்ளே ஆஃப் போக மாட்டாங்க. அது நான் அடித்து சொல்கிறேன் இந்த இடத்துல. நீங்கள் வேணால் சேலஞ்ச் வேணால் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. சிஎஸ்கே வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒரு சரித்திரம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி. தோனி இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆயிடுவார் கண்டிப்பாக. இனிமேல் சிஎஸ்கேவை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சே ஆகணும். பவுலிங் தாங்க ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு நல்ல பவுலர் ஒருத்தர் வேணுங்க, ஒரு நல்ல பவுலர் யாரோ ஒருத்தராச்சும் எடுத்துருக்கணும் அவங்க. ஆனால் யாரையும் எடுக்கலை. ஒரு நல்ல பவுலர் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அக்யூப் நபிதார் அப்படிங்கிறவரெலாம் இருந்தார், அவரெல்லாம் கூட எடுத்துருக்கலாம் பவுலிங்க்கு. 150க்கு வைக்கிற ஜம்மு காஷ்மீர் பவுலர்ஸ் அவ்வளோவா இருந்தாங்க, தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் அவ்வளோவா இருந்தாங்க. அவங்க யாரையுமே பவுலிங்க்கு எடுக்கலை, அசால்ட்டாக விட்டுட்டு இப்போ வந்து முடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. சரி, ஓகே மக்களே, நீங்கள் பாட்காஸ்ட்டில், இது பாட்காஸ்ட்டாக ஏதோ ஒன்று நீங்கள் இதில் கலந்துக்க நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது வந்து பேசுகிறீங்கன்னா பேசுங்க. வைக்கிறேன், பை. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நம்ம சாத்திரமா பண்ணிட்டாங்க.